ஆனந்தி, அமெரிக்காவின் H1B விசா என்பது மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவில் ஒரு தொழில் புரட்சியை ஏற்படுத்தி என்றுதான் கூற வேண்டும். மிக சிறந்த திறமையாளர்கள், குறிப்பாக இந்தியா, சீனா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் உள்ள மிக சிறந்த புத்திசாலிகள், திறமையாளர்களை எல்லாம் அழைத்து ஒன்று கூடி அவர்களை அழைத்து செல்வதற்காகவே இந்த H1B விசா அறிமுகம் செய்யப்பட்டு அந்தந்த தொழில் நிறுவனங்கள் மிக சிறந்த திறமையாளர்களை கொண்டு வந்து அமெரிக்காவை தற்போது மிகப்பெரிய தொழில்முறை நாடாக மாற்றியதில் இவர்களின் பங்கு என்பது மறக்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட H1B விசா என்பது திடீரென அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய வித்தியாசமான முறைகளால் அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டு திறமையாளருக்கு இனிமேல் இங்கு வேலை கிடையாது, இனிமேல் இங்கு வாய்ப்பு இல்லை என்பதை சொல்லாமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த H1B விசா கட்டணமானது $1000 இருந்ததை $1,00,000, அதாவது 8 லட்சமாக இருந்ததை 88 லட்சம் என்ற வகையில் மாற்றிவிட்டார். எனவே இனிமேல் H1B விசாவுக்காக இவ்வளவு பணம் செலவழித்து ஒருவர் செல்வாரா அமெரிக்காவுக்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது. அதை பல தொழில் நிறுவனங்கள் வெளிப்படையாகவே, மிகப்பெரிய தொழில் கூகுள் போன்றவை எல்லாம் வெளிப்படையாக அறிவித்து விட்டன. இனி இதற்கு சாத்தியம் மிக மிக குறைவு. மிக 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 சிறந்த திறமையாளர்களுக்கு மட்டுமே, ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்ப்பு என்ற வகையில கூற ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய தொகை என்றால் பல, இந்தியா மட்டுமல்ல பல நாடுகளின் கனவு தேசமாக இருந்தது அமெரிக்கா தான். அங்கு சென்றால் மிகப்பெரிய அளவுக்கு தொழிலை கற்றுக்கொள்ள முடியும், வசதி வாய்ப்புகளை பெருக்க முடியும், அந்த அளவுக்கு ஊதியம் கிடைக்கும் என்றெல்லாம் கனவு கண்டு கனவு தேசமாகவே பார்த்து வந்தார்கள், கனவு நாடாகவே இருந்தது. ஆனால் தற்போது இனிமேல் அதற்கெல்லாம் சாத்தியம் இல்லை என்பதுதான் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வாய்ப்பை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சீனா முடிவு செய்து, சீனா தற்போது கே விசா என்ற H1B விசா போன்று கே விசா என்ற ஒரு விசா என்ற ஒரு புதிய திட்டத்தை வரும் அக்டோபர் 1 முதல் செயல்படுத்த இருக்கிறது சீனா. அதற்காக சீனா தற்போது அதிரடியாக திட்டங்களை அறிவித்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதமே இந்த அறிவிப்பை மெல்ல மெல்ல கசிய விட்டு தற்போது வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதை சீனாவின் அரசு செய்தி நிறுவனமான ஷின்வா உறுதிப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவின் புதிய விசா கொள்கை குறித்து சீனா கருத்து எதுவும் தெரிவிக்காவிட்டாலும் அதற்கு பதிலடியாக, அந்த H1B விசாவுக்கு பதிலடியாகத்தான் இந்த கே விசா என்று பெரும்பாலோர் பேசுகிறார்கள். திறமையான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சீனாவிற்கு வந்து பணிபுரிய ஊக்குவிப்பதற்காகவே இந்த கே விசா தொடங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சீனாவிலே தற்போது நடைமுறையில் 12க்கும் மேற்பட்ட விசாக்கள் இருக்கின்றன. அந்த விசாக்கள் எல்லாம் சற்று கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் கே விசாவில் வருபவர்களுக்கு நாட்டிற்குள் நுழைதல், விசா செல்லுபடியாகும் காலம், அதே போன்று அங்கு தங்குதல் ஆகியவற்றிற்கு அடிப்படையில் கூடுதல் வசதி, மற்ற விசாக்களை விட கூடுதலாக இதற்கு வசதிகளை பெறுவார்கள் என்று செய்தி நிறுவனமான ஷின்வா கூறியிருக்கு. அதே போன்று கே விசாவில் சீனாவிற்கு வருபவர்கள் கல்வி, கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கணிதம் ஆகிய துறைகளில் பணியாற்றவும், தொழில்கள் மற்றும் வணிகங்களை தொடங்கவும் முடியும். அதே போன்று அங்கு சென்றுவிட்டு நீங்கள் வேலையை தேடிக்கொள்ளவும் இந்த கே விசா வேலை இருந்தால்தான், அதே போன்ற நிறுவனங்கள் தான் அழைக்க முடியும் என்று அல்ல, கே விசாவில் சென்றுவிட்டு அங்கு சென்று கூட நீங்கள் வேலையை தேடிக்கொள்ளலாம் என்ற அளவிலே திறமைசாலிகளுக்கு தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை கைகூப்பி வரவேற்கிறது சீனா என்ற வகையிலே கூறியிருக்கிறார்கள். புதிய பட்டதாரிகள், இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்ஸ், சுயாதீன ஆராய்ச்சியாளர்கள், அதே போன்ற ஆண்டர்பிரனர்ஸ் என்று அழைக்கின்ற தொழில் முனைவர்களுக்கெல்லாம் கே விசா மிக மிக முக்கியமான வாய்ப்புகளை வழங்கும் என்று தற்போதே தொழில் வல்லுநர்கள், கணிப்பாளர்கள் எல்லாம் கூற ஆரம்பித்து விட்டார்கள். இனி அங்கு சென்று வேலையை தேடலாம் என்பது கூடுதலாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். H1B விசாவை பொறுத்தமட்டிலே அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 70% பேர் H1B விசாவில் இருக்கும் இந்தியர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இனி இந்த கே விசா H1B விசாவை தோற்கடித்து கே விசாவுக்கு அதிக மவுசு ஏற்படும் என்று தற்போதே பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் தாயகத்திலே இருந்து ஜெயிக்காதவர்கள் அங்கு சென்று தங்களது மூளையை செலவிட்டு அந்த நாட்டை வளர்ச்சி குழுவராக மாற்றி இவர்களும் வளர்ச்சி குழுவராக மாறுகிறார்கள். ஆனால் இந்தியாவிலே இது போன்ற ஒரு சிறந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு வராமல் இருப்பது ஏன்? இங்குள்ள திறமைசாலிகளை ஊக்குவிக்க அதற்கேற்ற திட்டங்களை ஏன் வகுக்காமல் இருக்கிறார்கள் என்ற கேள்விகளும் எழாமல் இல்லை. எது எப்படி இருப்பினும் அமெரிக்காவின் H1B விசாவுக்கு போட்டியாக இந்த கே விசா என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். குறிப்பாக இந்திய பொறியாளர்கள், ஸ்டெம் என்று அழைக்கப்படுகின்ற சயின்ஸ், டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், அதே போன்று என்ஜினியரிங், சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், STEM என்று அழைக்கிறார்கள். இந்த 4 துறை வல்லுநர்கள், அறிவியல், தொழில்நுட்பம்,
பொறியியல் துறை, அதே போன்று கணிதம் ஆகிய 4 துறையில் உள்ள வல்லுநர்களுக்கு நாங்கள் சிவப்பு கம்பளம் குறித்து வரவேற்பு கொடுப்போம் என்ற வகையிலே கைகூப்பி இருகரங்களை கூப்பி வரவேற்கும் என கூறியிருக்கிறது. எனவே அடுத்த ஆண்டு முதல் மிகப்பெரிய இந்த கே விசா திட்டம் சீனாவை அமெரிக்கா போன்ற ஒரு கனவு தேசமாக மாற்றப் போகிறது என்று கூறுவோரும் அதிகமாகிக் கொண்டே வருகிறார் என்பதுதான் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேச்சாக இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.